ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைக்கு யாத்திராகம புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மோசேக்கு தேவன் சொல்கிறாரு, நான் யெகோவா. யெகோவா என்றால் என்னன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏன் அந்த மோசஸ்க்கு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோசே இந்த சூழ்நிலையில் ரொம்ப கலங்கிட்டான். நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி அந்த ராஜா கிட்ட போய் பேச போகிறேன், எப்படி இந்த ஜனங்களெல்லாம் மீட்டு கொண்டு வர போகிறேன். ஆனால் அந்த சூழ்நிலையில் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், என்னால் எல்லாம் செய்ய முடியும், நீ தைரியமாக போப்பா அப்படின்றார். அநேக சூழ்நிலைகளில் மோசே மாத்தா நம்மளும் கலங்கி போயிடுவோம். அப்போ மோசே மாதிரி கலங்குற சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு வந்த மாதிரி எனக்கும் வருகிறது. இந்த காலையில் இந்த கர்த்தருடைய வார்த்தை என்கிட்ட வருது. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எகிப்தையே கலக்கின தேவன் நம்முடைய பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற மாட்டாரா? நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்களை அவர் நல்லா பண்ணுவாரா? நிச்சயமா செய்வார். ஆகவே இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நம்பி இந்த யெகோவா தேவனை நாம் இறுக பற்றி கொள்ளலாம். கர்த்தர் உங்களை இன்றைக்கு பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.